அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசையாகிய மகாலய பட்ச அமாவாசை அன்றைய தினம் நம் என்னவெல்லாம் வழிபாடு பண்ணணும், அந்த வழிபாட்டுக்குரிய சிறப்பு நலன்கள், அதனுடைய பயன்கள் என்ன, யாரெல்லாம் எப்படி பூஜை செய்து வழிபடலாம் என்பதை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்குறவங்களா இருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த பதிவில் வருகிற ஒவ்வொரு பயனுள்ள நல்ல தகவலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மகாலய அமாவாசைனா அதனுடைய சிறப்பு பற்றிய தகவல்களை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை தினங்களில் 15 நாட்களும் எப்படி வழிபடணும், இந்த அமாவாசை எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்தே அமாவாசை திதி ஆரம்பித்து வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையானது அன்றைய தினம் முழுவதுமே இருக்குங்க. அதாவது 2024 அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 10:35 அமாவாசை திதி ஆரம்பித்து அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை முழுவதும் அமாவாசை திதியானது இருக்குதுங்க. அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களுடைய தர்ப்பணத்திற்காக பயன்படுத்துவது நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக நம் வீட்டில் இறந்த பெற்றோர்கள் முன்னோர்களுக்காக செய்யப்படும் திதிகள் ஒவ்வொருவருடைய தலையாய கடமை என்று குறிப்பிடப்படுகிறது. நாம் இந்த தர்ப்பணத்தை செய்வதால் பெரிதளவில் லாபம் கிடைக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்காமல் மறைந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வருடந்தோறும் குறிப்பிட்ட நாளில் தர்ப்பணம் கொடுத்து முறையாக வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு நம்ம இந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. நீங்கள் இவற்றை முறையாக கடைபிடித்தால் நம் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் நன்மை அண்டாது என்பது முக்கியமானது ஒன்றாகும். இதன்படி வழிபட்டால் எந்த ஒரு துன்பங்கள் என்றாலும் தவிடு பொடியாக்கி விலகிவிடும் என்பது ஐதீகம் சகோதரிகளே. இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட்டால் நம் முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். இதை செய்ய தவறினால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சாபமாகவும் மற்றும் தோஷம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மகாலய அமாவாசையை செய்யாதவர்களுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழிங்க. நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா நமது முன்னோர்களின் ஆசி மிகவும் நமக்கு அவசியம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்று நம் முன்னோர்களை நினைத்து சைவ உணவுகளை படைத்து அதை காகத்திற்கு வைக்கிறோம். அந்த உணவானது நேரடியாக நமது முன்னோர்களை சென்றடையும் என்பது நம்பிக்கை. ஒரு மாதத்தோட சரி பாதியதான் பட்சம் அப்படின்னு சொல்றோம். அமாவாசை நாட்களை நோக்கி செல்வதை கிருஷ்ணபட்சம் என்றும், பௌர்ணமி நாட்களை நோக்கி செல்லும் நாட்களை சுக்லபட்சம் என்றும் அப்படின்னு சொல்ல நம் முன்னோர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல மகாலய பட்சம் அப்படிங்கிறது 15 நாட்களை கொண்ட காலம் என குறிப்பிடப்படுகிறது. மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமான புரட்டாசி அமாவாசை மகாலய பட்ச அமாவாசை என்று போற்றப்படுதுங்க. மகா குட்டல் அலயம் அப்படிங்கிறது தான் மகாலயம் அப்படி என்று பெயர் வந்ததுங்க. இப்படி ஆன்மாக்கள் ஐக்கியம் இடம்தான் ஆலயம். அதாவது நமது முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் பூலோகத்திற்கு வந்து நம்மளோட தங்கும் நாட்கள் தான் மகாலய பட்சம் அப்படிங்கிறது சொல்றோம். இந்த மகாலய பட்சத்தில் யமதர்மனோட அனுமதியோட நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வர்றாங்க என்றும் அவர்கள் சூரிய ஒளி கதிர்களோட வர்றாங்க என்றும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு சகோதரிகளே. மகாலய பட்ச அமாவாசைக்கு முந்தைய 14 திதிகளுமே தினசரி தர்ப்பணத்திற்கு உரிய முக்கியமான மகாலய பட்ச தர்ப்பண திதி ஆகும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த 14 நாட்களுமே சுலபமா எள்ளும் தண்ணீருமே 5 நிமிடத்தில் இறைத்திடலாம். காலையில் எழுந்ததுமே குளித்துவிட்டு வாசலில் கோலம் போடாமல் சூரிய உதய நேரத்தில் நம் உள்ளங்கையில் எள் எடுத்துக்கொண்டு கிழக்கு திசையை பார்த்து சூரிய பகவானை வேண்டி நம் கையில் தண்ணீரை வைத்துக் கொண்டும் தரையில் ஒரு பாத்திரம் வைத்து நம் உள்ளங்கையில் இருக்கும் எள்ளின் மீது அந்த தண்ணீரை நடுப்பக்கமாக ஊற்றினால் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக அர்த்தம்ங்க. அதன் பின்பு வீட்டில் பூஜை செய்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு வைப்பதால் நம் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அப்படி சொல்வதை இந்த மகாலய பட்ச திதியானது உணர்த்துகிறது. இப்படி எள்ளும் தண்ணீரும் இறைப்பது எல்லோருக்கும் சாத்தியமாகாது. அதனால மகாலய அமாவாசை தினமான அக்டோபர் 2ஆம் தேதி முழுவதுமாக இருப்பதால் அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுத்ததால் ஆண்டு முழுவதும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்ததாக அர்த்தம் நண்பர்களே. எப்போதுமே மாதந்தோறும் வரும் அமாவாசை நாளன்று நாம யாரை நினைத்து திதி கொடுக்கிறோமோ அவங்க மட்டும் வந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்பது ஐதீகம். ஆனால் இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கு திதி கொடுத்தால் நம் முன்னோர்கள் நம் மூதாதையர்கள் அனைவரும் வந்து நமக்கு ஆசி கொடுப்பாங்க என்பது நம்பிக்கை. இதனால தான் அன்றைய தினம் பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதை சிறப்பாக போற்றப்படுகிறது. பித்ருக்கள் இறந்த தேதியை மறந்தவர்கள்
கூட அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். இந்த மகாலயபட்ச நாளில் யமதர்மன் பித்ருக்களின் யமலோகத்தில் இருக்க நம் மூதாதையர்கள் பூலோகத்திற்கு போய் அவங்க வாரிசுகளை சந்திக்கும்படி அனுப்பி வைக்கிறது வழக்கம். பூலோகத்திற்கு வரும் பித்ருக்கள் தங்கள் வாரிசுகள் நமக்கு பூஜை செய்ய மாட்டாங்களா, எள்ளும் தண்ணீரும் இறைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மகாலயபட்சம் 15 நாளுமே முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் நின்று கொண்டு நம்ம செய்யறத அவங்க கண்ணால பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எள்ளும் தண்ணீரும் தான் பித்ருக்களுக்கு ஒரு ஆகாரமாக கருதப்படுகிறது சகோதரிகளே. அதனால அரச மரத்தின் அடியில் அமர்ந்து பித்ருக்களுக்கு சாஸ்திரப்படி பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து பூஜை செய்தால் அந்த பூஜையில் அளிக்கப்பட்ட பொருட்கள் முழுவதும் பித்ருக்களை போய் சென்றடையும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி மாதந்தோறும் வரும் அமாவாசையானது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் வரும் மகாலய அமாவாசையானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. மனிதராக பிறந்த நம் அனைவருக்குமே 5 கடமைகள் இருக்கு என்றும் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அதில் முதல் கடமை என்ன பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதுவே. இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நம்முடைய முன்னோர்களான தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, நம் தாய் வழியில் உள்ள தாத்தா பாட்டி, இப்படி 3 தலைமுறையினருக்கு முன்னே உள்ள பெரியோர்களான முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, இவையெல்லாம் மகாலய அமாவாசை தினத்தன்று அவர்களின் மனதை குளுமைப்படுத்தி திருப்திப்படுத்தும் வகையில் தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய ஆசியானது வருடம் முழுவதும் நமக்கு முழுமையான அளவில் கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க. இதை அனைவரும் கடைபிடியுங்கள் சகோதரிகளே. மகாலய அமாவாசை தினத்தன்று வீட்டில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ஒன்றாக சேர்ந்து ராகு காலம், யமகண்டத்தை தவிர நல்ல நேரம் பார்த்து முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது நம் குடும்பத்திற்கு நல்லதொரு சிறப்பை தரும் சகோதரிகளே. இந்த மகாலய பட்சமான அமாவாசை தினத்தில் காகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி வழிபட்டு காகத்திற்கு சாப்பாடு வைத்த பின்புதான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடுவது மிகவும் நன்மை தரும். இப்படி படையல் போட்ட சாப்பாட்டை வீட்டில் விரதம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், தவறு எதுவும் கிடையாதுங்க. இந்த 15 நாளும் நம் வீட்டில் புதிய அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தினமும் விளக்கு ஏற்றுவது நமது முன்னோர்களின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைத்து நல்ல ஒரு வெற்றியை நமக்கு கிடைக்கும். இப்படி செய்ய முடியாதவர்கள் அந்த ஒரு நாளான அக்டோபர் 2ஆம் தேதியில் வருகிற மகாலயபட்ச அமாவாசை அன்றாவது வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லதுங்க. இவ்வாறு பெரியவர்களை நினைத்து வழிபட்டால்தான் நமது குலதெய்வத்தின் அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க. அன்றைய தினம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, கோதுமை தவிடு, பச்சரிசி கலந்த வெல்லம் இப்படியெல்லாம் கொடுக்கலாம் சகோதரிகளே. மற்றும் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை இவையெல்லாம் தானமாக வழங்குவது நல்லதுங்க. இவ்வாறு நாம் செய்வதை பார்த்து முன்னோர்கள் மன மகிழ்ச்சி அடைவார்கள் சகோதரிகளே. இனிதே பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.